ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ செக்மெண்ட்டுக்கு உண்டான கேமரா இது ஆக்சுவலாக. இதோட என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரெட்டோட கொலாபரேஷன் தான். இல்லை ரெட்டோட கலெக்ஷன்ஸ் R3Dன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் லெட்டர் இருக்குது. அது இன்பில்டாக அந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து நீங்கள் ஒரு 10 லெட்டர் வந்து இன்பில்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெட்டோட வெப்சைட்லேருந்து நம்ம லெட்டர் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 32 பிட் ஆடியோ ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. மற்ற காம்படிட்டர்லாம் பார்த்தா 24 பிட் தான் கொடுப்பாங்க. 32 பிட் எந்த பிராண்ட்லையுமே இல்லை. இந்த 32 பிட் இருக்கிறதால உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் இருந்தால் உங்களுக்கு வாய்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப மைன்யூட்டான வாய்ஸ் கூட இதில் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ மைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மைக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டரோட சைஸ் 4 இன்ச் மானிட்டர். இது வந்து ஒரு செகண்டரி பிக் மானிட்டர் மாதிரி இருப்பாது. ஸோ எக்ஸ்டர்னல் மானிட்டரே தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மானிட்டர் பார்த்துக்கலாம். இது வந்து DCI Gamma 3 டிஸ்பிளே. இது கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்குற குவாலிட்டியோட பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல் குவாலிட்டியாக இருக்குது டிஸ்பிளே. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 4K 60 FPS 4K 60 FPS வரையும் பண்ணலாம். அன்க்ராப்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இதனால பண்ணுறதுனால பாடி ஹீட் ஆகுமான்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா தெர்மல் டிசைன். ஸோ நீங்கள் ப்ராசஸ் வந்து ரன்னிங் ஆக அந்த பாடி வந்து ஹீட் வந்து டிஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் பாட்டமில். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ ப்ராப்ளம் கிடையாது. அதனால பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான பட்டன்ஸ் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து த்ரீ கஸ்டமைஸு, ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷனு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். இங்கே ஒரு ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருப்போம் கார்னரில். ரொம்ப ஈஸியான கஸ்டமைசபிள் தான். மற்றபடி எல்லாமே டச் ஸ்க்ரீனில் கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டச் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர் ஜூம் யூஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் நீங்கள் மைக் இன்புட்டு HDMI இன்புட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இதோட லென்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1,82,000 வரும். பாடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1,72,000.